திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. இந்த ஒரு தகவல் உண்மை சம்பவம் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பொங்கலில் நம்ம கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக போது அந்த மணிக்கான ஒரு டாக் வந்து தான் போயிட்டுருக்குது. ஏன் இந்த ஒரு டாக் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14 வெளியாக வேண்டியதாக இருந்தது. இதில் ஒரு குழப்பம் இப்போ வந்து உருவாயிருக்கு. பராசக்தி திரைப்படம் வந்து ஜனவரி 10 வெளியாக போகுதுன்னு. ஸோ அப்போது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 14, 15 எந்த ஒரு புது படம் வெளியாக போடல. ஸோ 14, 15 வரும்போது ஜனநாயகனும் பழைய படம் வேணும், பராசக்தி பழைய படம் வேணும். ஸோ அதனால் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க புது படம் வெளியிட்டால் நல்லா பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு கருப்பு டீம் கொஞ்சம் முன் வச்சாங்கன்னா ஜனவரி 15 ரிலீஸ் பண்ணலாம்ல. அந்த மாதிரி இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை எழ ஆரம்பிக்குது. இன்னும் பராசக்தி திரைப்படமே அஃபிஷியலாக எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணல, ப்ரீபோன் பண்ணிட்டாங்களா இல்லையானு. ப்ரீபோன் பண்ணால் கருப்பு டீம் கேன் டூ கொஞ்சம் முன் எடுத்து பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறீங்க. பட் ஆனால் இன்னும் பிஸ்னஸ் அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நிறையா வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அதனால் இன்ன வரைக்கும் இவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் வந்து கருப்பை இதுக்கு போகிற எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ அதிரடியாக இறக்குவாங்களா, அவளை அதிரடியாக இறங்கி வேலை பார்க்குறதுக்கு டீம் ரெடியாக இருப்பாங்களா சொல்லி எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு ஒருத்தான கதை தான் கருப்பு. பண்ணால் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்களோட கருத்து என்ன அப்படி கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. ஸோ கருப்பு அதே மாதிரி அந்த ஜனநாயகன் பராசக்தி இந்த திரைப்படங்களுக்கும் வெஸ்வஸ் வீடியோ நம்ம வந்து நேற்று வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்ம இதில் தான் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு நல்ல கருத்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.